என்ன, உன் காதலி மிகவும் உணர்ச்சி வசப்படுகிறாள். இப்படி ஒரு விஷயம் தெரிந்து கொண்டால் எந்த காதலி ஆனாலும் சாதாரணமாக எப்படி இருப்பாள் மேடம்? நீங்க என்னப்பா இன்னும் காதல் கவிதை எழுதுறீங்க? இந்நாள்ல காதல் கிடையாது, காமம் மட்டுமே இருக்கு. ஒரு முறை காதலிட்டால் தான் புரியும் மேடம். ஓஹோ, என்ன மிஸ்டர், இப்ப நீ என்னிட்ட சிகிச்சை பெற வர்றியா அல்லது எனக்கு டியூஷன் சொல்ல வர்றியா? வண்ணப்பூச்சை கழற்று, இன்ஜெக்ஷன் போடுறேன். உன் ஜங்கில் ராஜா வேலை செய்கிறானா இல்லையா என்று தெரிந்து கொள்ள வேண்டுமா வேண்டாமா? நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் மேடம். அப்புறம் பெயிண்ட் எடுத்ததும் பக்கோடி. வாய்மூடு. ஒவ்வொருவரும் நெறிகள் சொல்லுவாரே. ഞാൻ ഉപകാരപ്പെടും. പൂജ, പൂജ, നിന്റെ മൂവി രതിക്ക് ഉപകാരപ്പെടുന്നവനാണ്. പൂജ, നീ ഇനിയും ഇതേ മനസ്സിൽ വെച്ചുകൊണ്ട് അനാവശ്യമായി നമ്മുടെ സന്തോഷം നശിപ്പിക്കരുത്. ഇപ്പോ ഉൻ സന്ദേഹം തീർന്നതാ? കഴിഞ്ഞു പൂജ. ഈ ഡോക്ടർ ഒരു ആഴ്ചക്കുള്ള മരുന്നുകൾ എഴുതിയിട്ടുണ്ട്. ഒരു ആഴ്ച ഉപയോഗിച്ചാൽ മതി. എന്നെ റൂമുക്ക് അழைத்து போகுவாயா? நிறைய அழுதுட்டு சோர்வாக இருக்கேன். ശരി ശരി വാ. സോറി പ്രിയേ, ഞാൻ നിന്നെ വളരെ വേദനിപ്പിച്ചു. ഞാൻ ഉദ്ദേശിച്ചല്ല. இன்னும் நிறுத்து. எனக்கு கேட்கவே மனசில்லை. உன்மேல் உனக்கு சந்தேகம் இருந்ததுதானே? பார்த்தியா என் காதல் என்ன செய்துச்சு என்னை? நீ இவ்வளவு செய்தாலும் கூட மறுபடியும் நாய்க்குட்டிகள் மாதிரி உன் மடியில் படுத்துக்கிட்டு செய்யணும் தெரிஞ்சுக்கணும் என்று பிடிவாதம் பிடிச்சு. ஆனா இப்படி செய்தால் நான் எவ்வளவு வலிக்க போகிறேனோ தெரிந்தும் உன் பிடிவாதத்துக்கு அடிமை ஆயிட்ட. உன்னை வெக்துவிட இந்த ஒரு காரணம் போதும். ஆனா உன்னை வெக்து விடாமல் இருக்க எனக்கு நிறைய காரணங்கள் இருக்குதா. எப்படி வெக்துவிட சொல்றே சொல். நீ இந்த வேலையை மோஸ்டுடன் செய்யல, பிடிவாதத்தோட செய்தாயினோ இங்க அர்த்தம் ஆகுது. அபி இங்க வரைக்கும் டிரான்ஸ்பர் ஆகணும். நேரம் ஆகும் இல்லடா. எவ்வளவு நேரம் எடுத்தாலும் நான் காத்திருப்பேன். கேஜம் ஒழுங்குபடுத்திக்கிட்டு கிளினிக்கு வந்தேன். சரி மேடம், எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் வந்திருக்கிறது. குக்கட் பல்லோ என்ற அந்த பறவை ஒருவேளை வேற எதையாவது விரட்டினால்? தேப்லெட்டுகள் கொடுத்தோம் இல்ல, இவ்வளவுன என்ன பெரிய விஷயம் நடக்க முடியும்? அந்த நேரத்துல அந்த பறவையை பிடிக்கிறது யார் என்று எனக்கு புரியவில்லை. இந்த கேள்வி எனக்கு தொடர்ந்து தோன்றுகிறது. அதுதான் விஷயம் பாவம். பப்புனோ பசங்க ஏழைப்படியில் இருக்காங்க, உடை குறைவாக போர்த்திக்கிட்டு இருப்பாங்க. இந்த துன்னிஸ் பையன் ஆவேசத்துல ஆரம்பிச்சிருப்பான். அவங்க கழுத்துல கட்டிக்கிட்டு ஒரு தடவை வந்தது மேல் என்னை பொறுத்துக் கொள்ள முடியலை மேடம். ஒரு நாள் என்னையும் மேடம் இப்போது இந்த சூழ்நிலையில அதனால்தான் விரட்டி விடுவாங்க. யாராவது ஒருத்தரை விரட்டினால் அந்த நபரை பிடிப்பது யார் என்பது எனக்கு புரியல. கூக்கட் பல்லில் இருந்து உன்னை எதிராக விரட்டினாங்களா? இந்த கேள்வி எனக்கு தொடர்ந்து தோணுது. நான் சொல்வது வீணான விஷயம். தண்ணீரும் கூட கொண்டு வரணுமா? பாவம், துனேஷ்க்கு தாகமாக இருக்கிறது போல இருக்கிறது. சர்தார் உள்ளூர் பையன்.
வந்த? ஒன்னும் இல்ல நர்ஸ் மேடம். அந்த மூதாட்டி இன்றைக்கு கிளினிக்கு வர்றாங்களா இல்லையா என்று தெரிஞ்சுக்கலாம்னு வந்தேன் மேடம். அது ஒன்றும் பெரிதல்ல. இப்போது அந்த முதலை கிளினிக்கு வரலை என்றால் நீ தைரியமாக எல்லாவற்றையும் கழற்றி சூடாக நல்லா குளித்து வா. தேங்க்யூ மேடம். அந்த மூதாட்டி தாக்கத்துக்கு எரப்பன் உடம்பு முழுக்க நடுங்கி போயிருக்கு போல இருக்கு.